அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மெயினாக வந்து மேல் பேட்டர்னில் ஒரு ஃபீமேலுக்கு முடி வளர்றது தான் அன்வான்ட் ஹேர் க்ரோத்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, யூஷுவலாக பேசிக்காகவே வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத்துங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சம் இன்டர்னல் ப்ராப்ளம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் எம் அமிர்தா, டெர்மல் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்வான்ட் ஹேர் க்ரோத் பேட்டர்ன் இன் ஃபீமேல்ஸ். அது எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மெயினாக வந்து மேல் பேட்டர்னில் ஒரு ஃபீமேலுக்கு முடி வளர்றது தான் அன்வான்ட் ஹேர் க்ரோத்னு சொல்கிறோம். அதாவது அப்பர் லிப் ஏரியாவில், அப்புறம் சின் ஏரியா, சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸில், நெக்கில், சின் அதாவது இந்த பிலோ தி சின் இந்த ஏரியாவில், அப்புறம் வந்து செஸ்ட்டு, அப்டமென், கை காலில் நிறைய எக்ஸஸாக ஹேர் க்ரோத் ஆகிறது. இதெல்லாம் அன்வான்ட் ஹேர் க்ரோத். மேல் பேட்டர்னில் ஒரு ஃபீமேலுக்கு வந்து முடி வளர்றது தான் நம்ம அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, யூஷுவலாக பேசிக்காகவே வந்து ஒரு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ரெண்டு பேருக்குமே செக்ரேட் ஆகிருக்கும். ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் நிறையா இருக்கும், மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ரொம்ப அன்டிடெக்டபிள் லெவல்ஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக சில கண்டிஷன்ஸ், மெடிக்கல் கண்டிஷன்ஸில் செக்ரேட் ஆகிறனால தான் வந்து இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ சொன்ன மாதிரி இப்போ இது எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, இங்கே எல்லாருமே வந்து யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ரொம்ப டாக் ஆஃப் த டவுன் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பிசிஓடின்னு சொல்கிறோம் இல்லையா, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இதுதான் ரொம்ப காமன் காஸ். இந்த மாதிரி ஹிர்சியூட்டிசம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது தேவையில்லாத இடங்களில் முகத்துலேயோ இல்லை உடம்புலையோ முடி வளர்கிறதுக்கு பேர் தான் ஹிர்சியூட்டிசம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய கிரேடிங்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம மெயினாக டீல் பண்ண போகிறோம். பிசிஓடி அப்படிங்கிறது நான் பேர்லேயே இருக்கிற மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். எல்லாருக்குமே தெரியும், ஃபீமேல்ஸில் யூட்ரஸ் ஓவரி அப்படின்னு இருக்கும். அந்த ஓவரியில் வந்து குட்டியாக ரவுண்டாக நிறைய சிஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரது யூஸ்வலாக. அதனால் வந்து கொஞ்சம் மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி, மாதவிடாயில் வந்து மந்த்லி சைக்கிள்ஸில் வந்து கொஞ்சம் இரெகுலாரிட்டிஸ் வரலாம். என்ன டைப் ஆஃப் இரெகுலாரிட்டிஸ் கூட வரலாம். அதாவது 2 months ஒன்ஸ் வருது, 6 months ஒன்ஸ் வருது, ஃப்ளோ கம்மியாகிறது, இந்த மாதிரியான இரெகுலாரிட்டிஸ் வரலாம். ஸோ அவங்களுக்கு தான் மெயினாக இந்த மாதிரியான அன்வான்ட் பேட்டர்னில் வந்து ஃபேஸில் வந்து முடி வளருது. அது இல்லாமல் வந்து இது ரொம்ப காமன் காஸ். இது இல்லாமல் நம்ம வந்து வேறு என்ன காசஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோன்னா, மெனோபாசல் ஏஜ் குரூப். மெனோபாஸ் அப்படின்னா அந்த மாதவிடாய் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிறது ஒரு 40 years to 50 yearsக்குள்ளே யூஸ்வலாக ஃபீமேல்ஸுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த டைம்லையுமே நிறைய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். அந்த டைம்லையுமே சில ஃபீமேல்ஸ்க்கு திடீர்னு ஒரு 40 yearsல வந்து ஒரு அப்பர் லிப்லையோ இல்லை சின்லையோ எங்கேயோ வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா திக் அண்ட் கோர்ஸாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். நார்மலாக அந்த ஃபைனாக இருக்கிற ஹேர் மாதிரி இருக்காது. மேல்ஸ்க்கு வர மாதிரியே வந்து நல்லா திக் கோர்ஸ் ஹேராக இருக்கும். அதுக்கு பேர் டெர்மினல் ஹேர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஹேர் வந்து வளர ஆரம்பிக்கும். இதுதான் மோஸ்ட் காமன் காசஸ்ஸு. இது இல்லாமல் வேறு என்னென்ன காசஸ் இருக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் சில டைம் வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது யூட்ரஸ், ஓவரி, அது ரிலேட்டடாக இருக்கிற கிளான்ஸு உள்ளார வயிற்றுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு டியூமரோ இல்லை ஒரு கட்டி, சிஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவையே இல்லாமல் ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனாலேயுமே இது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அன்வான்ட் ஹேர் க்ரோத்துங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சம் இன்டர்னல் ப்ராப்ளம். அது மைனர் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், சில ரேர் இன்ஸ்டன்சஸில் மேஜர் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக இவாலுவேட் பண்ணாமல் டைரெக்டாக போய் ஒரு இடத்துல லேசர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ வந்து சரி கிடையாது. ஸோ வந்து இதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம காசஸ்ஸு, அப்புறம் வந்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலாம், அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் வந்து இது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குது, என்ன டெஸ்ட் எடுக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.